என்ன அப்படின்னா லீனியர் சர்ச். ஃபர்ஸ்ட் we are going to learn about linear search. கவனிங்க, linear search also called as sequential search is a sequential method for finding particular value in the list. ஓகேவா? இது வந்து ஒரு sequential searchங்கறாங்க. that means ஆர்டரா தான் எலிமெண்ட்ஸ் சர்ச் பண்ணும். சரியா? ஒன்றை விட்டு ஒன்று ஸ்கிப் பண்ணி போய் அது சர்ச் பண்ணாது. கவனிங்க, அப்போ என்ன அப்படின்னா this method checks the search element with each element in the sequence until the desired element is found. நமக்கு தேவையான எலமெண்ட் கிடைக்கிற வரைக்கும் ஒவ்வொன்றா தான் சர்ச் பண்ணிக்கிட்டு வரும். ஸோ ஆர் த லிஸ்ட் இஸ் எக்ஸாஸ்டட். லிஸ்ட் முடிகிற வரைக்கும் கூட அதை தான் அது பண்ணும். சரியா? லிஸ்ட் முடிஞ்சாலுமே அந்த லாஸ்ட் வரைக்கும் அது சர்ச் பண்ணிட்டு வந்துடும். அதை பற்றி அது கவலை இல்லை. இந்த சர்ச்சிங் அல்காரிதம் லிஸ்ட் நீ நாட் பி ஆர்டர். இப்போ லிஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற எலமெண்ட்ஸ் வந்து சார்ட்டிங்கில் தான் இருக்கணும்ன்ட்டு இல்லை. 10க்கு அப்புறம் தான் 12 இருக்கணும், 11 இருக்கணும் அப்படிங்கிறது, சாரி 10க்கு அப்புறம் 11 12 இருக்கணுங்கிறது கிடையாது. 11 10 12 இப்படி எப்படி இருக்கலாம், அன்னாடடாக நமக்கு இருக்கலாம். எந்த ஒரு அரேஞ்ச்மெண்ட்டில் வேணாலும் லிஸ்ட்டுக்குள்ளே எலமெண்ட்ஸ் வந்து இருக்கலாம். அதை பற்றி கவலையே கிடையாது. சரியா? இந்த நெக்ஸ்ட் பாருங்கள், அதனுடைய சூடோ கோட் சொல்லியிருக்காங்க. சூடோ கோட் இஸ் அவர் அல்காரிதம். ஓகேவா? அதனுடைய ப்ரொசீஜர் சொல்லியிருக்காங்க. பாருங்கள் அல்காரிதம் என்னன்ட்டு. ட்ராவர்ஸ் த அரே யூசிங் ஃபார் லூப். உங்களுக்கு தெரியும் நம்ம என்ன பண்ணலாம், ஃபார் லூப் யூஸ் பண்ணால் தான் ஒவ்வொரு ஐட்ரேஷன் நம்ம பண்ண முடியும், அடுத்தடுத்த ஸ்டெப்ஸுக்கு போக முடியும். இப்போ ஃபஸ்ட்டு லிஸ்ட்டில் இருக்கிற ஃபஸ்ட் எலமெண்ட்டை செக் பண்ணுறீங்க. Then if you want to move to the next element means iteration will be helpful for you. That is iteration will be only the elements will be iterated only in which loop means for loopல மட்டும் தான் நம்மளால iterate பண்ண முடியும். சரியா? ஸோ நீங்கள் if else nested if இதெல்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணவே முடியாது. சரியா? ஸோ அப்போ ஃபார் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கு ஏன் இந்த இடத்துல ஃபார் யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது. in every iteration compare the target search value with the current value of the list. அப்போ ஒவ்வொரு ஐட்ரேஷன்லையும் என்ன பண்ணுங்கள், டார்கெட் வேல்யூவை வச்சு அந்த சர்ச் வேல்யூ வச்சு கரண்ட் லிஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற கரண்ட் வேல்யூ வச்சு ஃபஸ்ட்டு மேட்ச் பண்ணுங்கள். மேட்ச் பண்ணிக்கிட்டே வாங்க. இஃப் த வேல்யூஸ் மேட்ச் டிஸ்பிளே தி கரண்ட் இண்டெக்ஸ் அண்ட் வேல்யூ ஆஃப் த அரே. வேல்யூ மேட்ச் ஆச்சுன்னா அதனோட இண்டெக்ஸ் பொசிஷனையும் அந்த இண்டெக்ஸ் பொசிஷனில் இருக்கிற வேல்யூவையும் டிஸ்பிளே பண்ணுங்கள். சப்போஸ் மேட்ச் ஆகலை அப்படின்னா அடுத்தடுத்த எலமெண்ட்டுக்கு மூவ் ஆகி மேட்ச் ஆகுதான்னு பாருங்கன்ட்டு அடுத்த ஸ்டெப்பில் சொல்லியிருக்கோம். சப்போஸ் நீங்கள் கடைசி வரைக்கும் நீங்கள் சர்ச் பண்ணுறீங்க, உங்களுக்கு எந்த ஒரு மேட்சும் கிடைக்கல, என்ன டிஸ்பிளே பண்ணிடும், டிஸ்பிளே தி சர்ச் எலமெண்ட் இஸ் நாட் ஃபவுண்ட். நான் தேட போகிற எலமெண்ட் வந்து அந்த லிஸ்ட்டுக்குள்ளே கிடையாது அப்படிங்கிறது அது டிஸ்பிளே பண்ணிடும். ஸோ இங்கே உங்களுக்கு என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா லீனியர் சர்ச்சில் லிசன் பண்ணுங்கள். ஸோ கவனி, லீனியர் சர்ச்சில் to search the number 25 in the array given below, linear search will go to the step by step in the sequential order starting from the first element in the given array. If the search element is found that the index is written, otherwise the search is continued till the last index of the array. ஓகேவா? அதாவது என்ன அப்படின்னா 25 நம்ம லிஸ்ட்டுக்குள்ளே நம்ம அரேக்குள்ளே 25ங்கிற எலமெண்ட்டை சர்ச் பண்ண போகிறோம். அப்போ ஒவ்வொரு எலமெண்ட்டாக சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணி இந்த 25 கிடச்சிது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிடுங்க, அதனோட இண்டெக்ஸையும் அதனுடைய வேல்யூவையும் டிஸ்பிளே பண்ணிடுங்க. அப்படி கிடைக்கல அப்படின்னா அதனுடைய எண்டு வரைக்கும் சர்ச் பண்ணி பாருங்கள். கிடைக்கல அப்படின்னா சர்ச் எலமெண்ட் இஸ் நாட் ஃபவுண்டுங்கிற ஒரு இதை வந்து டிஸ்பிளே பண்ணிடுங்க அப்படிங்கிறாங்க. இன் திஸ் எக்ஸாம்பிள் த நம்பர் 25 இஸ் ஃபவுண்ட் அட் தி இண்டெக்ஸ் நம்பர் 3. இப்போ இந்த பேஜ் நம்பர் 37ல் பாருங்கள் 0 1 2 3 4. தட் இஸ் நத்திங் பட் என்னன்னு சொல்லலாம், ஒரு அரேயில் இருக்கிற எலமெண்ட்ஸ்னுடைய அட்ரஸ்ன்னு சொல்லலாம். இண்டெக்ஸ் இஸ் நத்திங், இட் ரெஃபர்ஸ் டு அட்ரஸ் ஆஃப் த பர்டிகுலர் எலமெண்ட் ஆர் அதர்வைஸ் இட்ஸ் பொசிஷன். ஓகேவா? பொசிஷன்னு சொல்லலாம், அந்த எலமெண்ட்னுடைய அட்ரஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த எலமெண்ட் வந்து அந்த இடத்துல தான் ஸ்டோர் ஆகிருக்குது. சரியா? ஸோ கவனிங்க, இப்போ இன்புட் வேல்யூஸ் நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்க, 5 34 65 12. ஸோ அப்போ 25 எந்த இடத்துல இருக்குது, இட் இஸ் டிஸ்பிளேட் இன் த இண்டெக்ஸ் 3. அடுத்தது உங்களுக்கு 2 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. கவனிங்க, ஸோ நம்மளோட டார்கெட் வேல்யூ என்னது 77. அப்போ அதனோட என்ன இண்டெக்ஸு 0 1 2 3 4. ஸோ தென் வி கெட் த அவுட்புட் அஸ் வாட் 4. அடுத்தது பாருங்கள் எக்ஸாம்பிள் 2ல் அதே மாதிரி தான் 101 392 154 32 22 90 93 ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. நம்மளுடைய டார்கெட் வந்து என்னது 200. அப்போ அந்த லிஸ்ட்டுக்குள்ளே ஒவ்வொரு 200ஓட 101 மேட்ச் பண்ணி பார்ப்போம். 392 154 32 22 90 93 டில் அப் டு அந்த அரேவனோட எண்டு, அந்த லிஸ்ட்டினோட எண்டு வரைக்கும் அது சர்ச் பண்ணிடுச்சு. ஆனால் நமக்கு என்ன கிடைக்கல, நம்மளுடைய சர்ச் எலமெண்ட் அங்கே எங்கேயுமே அந்த லிஸ்ட்டுக்குள்ளே கிடையாது, 200ங்கிறது கிடையாது. ஸோ அவுட்புட்டில் என்ன ரிட்டர்ன் பண்ணிடுச்சு -1. தட் மீன்ஸ் அவர் சர்ச் எலமெண்ட் இஸ் நாட் ஃபவுண்டுன்னு அர்த்தம். நீங்கள் கேட்கலாம் எப்படிங்க மேம் -1 வந்துச்சு, அங்கே எதுவுமே முன்னாடி சொல்லலையே, சர்ச் எலமெண்ட் இஸ் நாட் ஃபவுண்ட்
ஃபவுண்டுன்னு தானே டிஸ்பிளே ஆகும்னு சொன்னீங்க. ஆனால் இங்கே எப்படி -1 வந்துச்சு அப்படின்னா -1 இண்டிகேட்ஸ் தட் சர்ச் எலமெண்ட் இஸ் நாட் ஃபவுண்ட். -1 எதை எக்ஸ்பிரஸ் பண்ணுது அப்படின்னா இந்த இடத்துல சர்ச் எலமெண்ட் நீங்கள் தேடின எலமெண்ட் இங்கே இல்லைங்கிறத உங்களுக்கு சொல்கிறதுக்கு தான் அந்த -1 நம்ம இங்கே ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். புரியுதா நான் சொல்கிறது? ஸோ திஸ் இஸ் யுவர் லீனியர் சர்ச். அப்போ லீனியர் சர்ச்னால் என்னென்னு உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? சீக்வன்சியல் மெத்தடை யூஸ் பண்ணி சர்ச் பண்ணுறது தான் லீனியர் சர்ச். ஒவ்வொரு எலமெண்ட்டாக சர்ச் பண்ணி பார்க்கும் till up to the end. அது எவ்வளோ எலமெண்ட் இருக்கட்டும், லட்சக்கணக்கான எலமெண்ட் ஸ்டோர் ஆகிருக்கட்டும் ஒரு அரேயில், அந்த லட்சக்கணக்கான எலமெண்ட் வரைக்கும் அது செக் பண்ணும். அந்த லட்சக்கணக்கான எலமெண்ட் வரைக்கும் செக் பண்ணி அந்த எலமெண்ட்டை சர்ச் பண்ணுற எலமெண்ட் இல்லை அப்படின்னா அது என்ன பண்ணிடும், அந்த சர்ச் எலமெண்ட் வந்து நமக்கு கிடைக்கல அப்படிங்கிறது உங்களுக்கு இதாக டிஸ்பிளே பண்ணிட்டு போகுது. புரியுதா என்னன்ட்டு? ஸோ திஸ் இஸ் அவர் லீனியர் சர்ச். அடுத்தது பாருங்கள், இதில் ஒரு ட்ராபேக் இருக்குது, சரியா? ஸோ அதாவது என்ன ட்ராபேக் அப்படின்னா இட் டேக்ஸ் மோர் டைம் டு சர்ச் டு அண்ட் டிஸ்பிளே அண்ட் எலமெண்ட். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒவ்வொன்றா சர்ச் பண்ணிட்டு வர்றப்ப என்ன எடுத்துக்கும், டைம் ரொம்ப அதிகம் எடுத்துக்கும், சரியா? அந்த எலமெண்ட்டை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும். That's why we are coming to the next search is nothing but a binary search. இதை பார்த்தோன்னே என்னடா கஷ்டமாக இருக்குது, என்னென்னமோ கேல்குலேஷன்லாம் போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நான் நோட்டில் போட்டிருக்கேன், ஓகேவா? ஸோ இது வந்து ரொம்ப ஈஸி, இது கஷ்டமே கிடையாது. பைனரி சர்ச் வந்து அது மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஈஸி இதெல்லாம், சரியா? ஸோ என்னென்னு பாருங்கள், பைனரி சர்ச்சுங்கிறது ஃபஸ்ட்டு இங்கே என்ன கண்டென்ட் கொடுத்துருக்காங்கிறத பார்த்துடலாம். அப்புறம் நம்ம இது பார்க்குறப்ப வேணால் நீங்கள் சூடோ கூட பார்க்காதீங்க, நான் இப்போ சொல்கிற ஸ்டெப்ஸை மட்டும் பார்த்துட்டு என்னோடய நோட்டில் இருக்கிறத போட்டிங்கனாவே உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். கவனிங்க. அடுத்தது என்ன அப்படின்னா பைனரி சர்ச். லிசன், பைனரி சர்ச் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் half interval search algorithm. What is the binary search? is a half interval search. பாதி பாதியாக பிரித்து சர்ச் பண்ணுறது, சரியா? ஃபஸ்ட்டு பாதியில் எடுத்து சர்ச் பண்ணிவிட்டு அதில் இல்லை அப்படின்னா அந்த பாதியை அப்படியே விட்டுட்டு அடுத்த பாதியில் எடுத்து சர்ச் பண்ணுறது. அப்போ இதில் நமக்கு என்ன ஆகும், டைம் வந்து அதிகமாக எடுத்துக்காது, சரியா? ஒவ்வொரு டைமும் ஒவ்வொன்றையா நீங்கள் சர்ச் பண்ணிட்டு வரணுங்கிற அவசியமே இதில் கிடையாது. லீனியர் சர்ச் இஸ் யுவர் திஸ் இயர் 5 mark பப்ளிக் கொஸ்டின். லீனியர் சர்ச் கேட்டுட்டாங்க இந்த வருஷம், சரியா? தென் நெக்ஸ்ட் அடுத்தது பாருங்கள், பைனரி சர்ச். இட் ஃபைண்ட்ஸ் தி பொசிஷன் ஆஃப் தி சர்ச் எலமெண்ட் வித் இன் அ சார்ட்டட் அரே. நல்லா கவனிங்க, லீனியருக்கும் பைனரிக்கும் டிஃப்ரென்ஸ் என்னன்னு பாருங்கள். லீனியரில் பார்த்தோம் அந்த லிஸ்ட்டு வந்து எப்படி இருக்காது, ஆர்டர்டாக இருக்காது, எப்படி வேணால் இருக்கலாம்னு சொல்லிட்டாங்க. ஆனால் பைனரி சர்ச்சில் இருக்கிற எலமெண்ட்ஸ் எப்படி இருக்குங்கிறாங்க, சார்ட்டட் ஆர்டரில் தான் இருக்கும், சரியா? சார்ட்டட் மீன்ஸ் அரேஞ்சாக இருக்குங்கிறாங்க. 10, 11, 12, 13, 14, 15 இப்படி தான் எலமெண்ட்ஸ் வந்து பைனரி சர்ச்சில் ஸ்டோர் ஆகிருக்கும். ஆனால் லீனியரில் அப்படி கிடையாது. 11, 10, 12, 14, 15 that is the meaning of this sentence. புரியுதா? நெக்ஸ்ட் பாருங்க, the binary search algorithm can be done as divide and conquer search algorithm and executes in logarithmic time. ஓகேவா? பைனரி சர்ச் அப்போ என்ன பண்ணுது அப்படின்னா டிவைட் அண்ட் கான்குயர் சர்ச் அல்காரிதம்னு ஒன்று யூஸ் பண்ணுது. டிவைட் அண்ட் கான்குயர்னா தமிழில் தெளிவாக சொல்லுன்னா பிரித்து கைப்பற்றுதல் அப்படிங்கிறாங்க. பிரித்து ஒவ்வொன்றா எடுக்குது. அப்போ ஃபைனல் ரிசல்ட்டை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு அதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், அதனுடைய டைமும் கம்மியாக தான் அதை எடுத்துக்கோங்கிறாங்க, சரியா? லீனியர் மாதிரி அதிகமான டைம் அது எடுத்துக்காது, ஸ்பெண்ட் பண்ணாது. ஓகேவா? கவனிங்க, சூடோ கோட் ஃபார் பைனரி சர்ச், அதுக்கான அல்காரிதம் கொடுத்துருக்கோம். ஸ்டார்ட் வித் த மிடில் எலமெண்ட். ஃபஸ்ட்டு மிடில் எலமெண்ட் எதுன்னு பார்த்துக்கலாம். இஃப் த சர்ச் எலமெண்ட் இஸ் ஈக்குவல் டு த மிடில் எலமெண்ட் ஆஃப் த அரே, தட் இஸ் த மிடில் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் டிவைடட் பை 2. ஓகேவா? மிடில் வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அந்த அரேல எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணுங்கள், அதை 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் அ மிட் வேல்யூ. ஓகேவா? ஸோ ரிட்டர்ன் த இண்டெக்ஸ் ஆஃப் த மிடில் எலமெண்ட், தென் ரிட்டர்ன் த இண்டெக்ஸ் ஆஃப் தி மிடில் எலமெண்ட். அப்போ அந்த இண்டெக்ஸ், அந்த மிடில் எலமெண்ட்டோட இண்டெக்ஸை வச்சு அந்த மிடில் எலமெண்ட்டை எடுங்கிறாங்க. இஃப் நாட் தென் கம்பேர் த மிடில் எலமெண்ட் வித் த சர்ச் வேல்யூ. ஓகேவா? ஸோ சப்போஸ் அந்த மிடில் எலமெண்ட்டோட உங்களோட சர்ச் வேல்யூ இல்லை அப்படின்னா அடுத்தடுத்த எலமெண்ட்டோட கம்பேர் பண்ணுங்கிறாங்க. ஸோ இஃப் த சர்ச் எலமெண்ட் இஸ் கிரேட்டர் தென் த நம்பர் இன் த மிடில் இண்டெக்ஸ். ஓகேவா? மிடில் இண்டெக்ஸில் இருக்கிற எலமெண்ட்டை விட உங்களோட சர்ச் வேல்யூ அதிகமாக இருந்ததுன்னா தென் செலக்ட் த எலமெண்ட்ஸ் டு தி ரைட் சைடு. அப்போ லெஃப்ட் சைடை விட்டுட்டு ரைட் சைடை சூஸ் பண்ணிக்கிங்கிறாங்க, சரியா? மறுபடியும் வந்து ஃபஸ்ட் ஸ்டெப்லேருந்து என்ன பண்ணுங்கள், அதில் டிவைட் பண்ணுங்கள், மிட் எலமெண்ட்டை கண்டுபிடிங்க அப்படின்ட்டு அதே ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ண சொல்கிறாங்க. சப்போஸ் இப்போட சர்ச் எலமெண்ட்டை விட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா, நம்ம தேட போகிற எலமெண்ட்டை விட மிட் எலமெண்ட் வந்து கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா தென் யூ ஹாவ் டு சூஸ் அ லெஃப்ட் சைடை சூஸ் பண்ணிக்கிங்க அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி ஃபஸ்ட் ஸ்டெப்லேருந்து வாங்க, சரியா? டிவைட் பண்ணுங்கள், மறுபடியும் அதில் மிட்டு கண்டுபிடிங்க,
இப்படி கண்டுபிடிச்சிட்டு வந்தீங்கன்னா you can get the mid value. When a match is found, display successful message with the index of the element match. Okay, match found ஆயிடுச்சுன்னா successful message காட்டும். If no match is found for all comparison, the display unsuccessful message. ஓகேவா, எந்த மேட்சும் அதில் கிடைக்கல அப்படின்னா unsuccessful message அது டிஸ்பிளே பண்ணும். கவனிங்க, பைனரி சர்ச் ஒர்க்கிங் பிரின்சிபல். லிஸ்ட் ஆஃப் எலமெண்ட்ஸ் இந்த அரே must be sorted first for binary search. அதாவது பைனரி சர்ச்குள்ளே இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாமே ஃபஸ்ட்டு எப்படி இருக்கணும், சார்ட்டடாக இருக்கணும், அரேஞ்சாக இருக்கணும், ஸ்மால் டு பிக்காக இருக்கணும், இல்லைன்னா பிக் டு ஸ்மாலாக இருக்கணும். ஸோ நீங்கள் எப்படி கொடுத்துருக்கூடாது, இன் பிட்வீனில் இந்த மாதிரி ரேண்டமாலாம் இருக்கக்கூடாதுங்கிறாங்க எலமெண்ட்ஸ். த ஃபாலோயிங் எக்ஸாம்பிள் டிஸ்கிரைப்ஸ் த ஸ்டெப் பை ஸ்டெப் ஆப்ரேஷன் ஆஃப் பைனரி சர்ச். ஒரு பைனரி சர்ச்சினுடைய ஸ்டெப் பை ஸ்டெப் ஆப்ரேஷன் என்னங்கிறத இந்த எக்ஸாம்பிள் மூலமாக சொல்லியிருக்கோங்கிறாங்க. கன்சிடர் த ஃபாலோயிங் அரே ஆஃப் எலமெண்ட்ஸ். த அரே இஸ் பீங் சார்ட்டட் ஸோ இட் எனேபிள்ஸ் டு டூ த பைனரி சர்ச் அல்காரிதம். இந்த அரேயில் 10 எலமெண்ட் இருக்குது. அந்த 10 எலமெண்ட்மே நாங்கள் சார்ட் பண்ணி தான் கொடுத்துருக்கோம், அரேஞ்ச் பண்ணி தான் கொடுத்துருக்கோம். ஸோ இதில் நீங்கள் தாராளமாக பைனரி சர்ச்சை நீங்கள் பண்ணி பார்க்கலாம்னு சொல்கிறாங்க. சரியா, let us assume that the search element is 60. நான் தேட போகிற எலமெண்ட் என்னது, 60. சரியா, and we need to search the location or index of the search element 60 using binary search. அப்போ 60-ஐ பைனரி சர்ச் யூஸ் பண்ணி எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். சரியா, இப்போ எவ்வளோ கவனிங்க. ஃபர்ஸ்ட் we find the index of the middle element of the array by using the formula. ஓகேவா, அப்போ இந்த அரேயில் இருக்கிற மிடில் எலமெண்ட்டை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா we are using the formula. What is the formula? Mid is equal to low plus high minus low divided by 2. அப்போ என்ன அப்படின்னா லோவில் என்ன இருக்குப்பா, லோ வாட் இஸ் த இண்டெக்ஸ். ஓகேவா, லோவில் என்ன இருக்குது, நமக்கு 0 இருக்குது. சரியா, அப்போ லோவில் என்ன இருக்குது, 0 ப்ளஸ் ஹை என்னது 9. ஓகேவா, ஸோ again low 9 minus 0 divided by 2. ஸோ 9 divided by 2 you can get என்னது 4 2s are 8 பாயிண்டில் போயிட்டே இருக்கும். அப்போ 4 மட்டும்தான் எடுத்துக்கும். நம்ம வந்து ஹோல் நம்பர் எல்லாம் பண்ண மாட்டோம். ஃப்ராக்ஷனல் பார்த்து மேத்தமெட்டிக்ஸ் மாதிரி நம்ம ஹோல் நம்பர்ஸ் எல்லாம் பண்ண மாட்டோம். ஸோ நம்ம என்ன பண்ணிடுவோம், அப்போ இப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு, மிட் வேல்யூ 4ன்னு கிடச்சிருக்கு. ஸோ 4ல் என்ன இது இருக்குது, 50. வாட் இஸ் த, நமக்கு தேவையான எலமெண்ட் வந்து 60. இதுலையா our searching element is 60 but in our index position 4 what is the element stored 50. அப்போ பாருங்க, ஸோ இப்போ என்ன பண்ணுங்க, இப்போ சர்ச் எலமெண்ட் வந்து மிட் எலமெண்ட்டை விட எப்படி இருக்குது, அதிகமாக இருக்குது. சர்ச் எலமெண்ட் வந்து மிட் எலமெண்ட்டை விட அதிகமாக இருக்குது. சரியா, 60 வந்து 50 விட அதிகமாக இருக்குது. ஸோ லெஃப்ட் சைடை ஒமிட் பண்ணிவிட்டு எந்த சைடு எடுத்துக்கிறீங்க, ரைட் சைடு எழுதியிருக்கீங்க. அந்த சூடோ கோடில் அவங்க சொல்லியிருக்கிறது தான் நம்ம பண்ணியிருக்கோம். ஏன் இங்கே வந்து கொஷின் பண்ணிக்காதீங்க. ஸோ அந்த சூடோ கோடை ஒன்ஸ் அகெயின் 2-3 டைம் நல்லா ரிப்பீட் பண்ணிவிட்டு இதை பார்த்தா தான் உங்களுக்கு நல்லா தெளிவாக புரியும். ஸோ கவனிங்க, ஸோ அப்போ என்ன அப்படின்னா டேக் ரைட் சைடுன்னு நான் எழுதியிருக்கேன். therefore 60 is greater than 50. So we are taking right side of the array. Okay va, if the search element is greater than mid value then we use a formula. Okay va, இப்போ search element வந்து mid value விட அதிகமாக இருந்துச்சுன்னா ஒரு ஃபார்முலாவை யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது லோவை வந்து என்னென்னு எடுத்துக்கிறோம், மிட் ப்ளஸ் 1ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ மிட் வேல்யூ என்னது 4. அப்போ 4 + 1 என்னது 5. சரியா, 4 + 1 என்னது 5. ஸோ இப்போ லோவோட வேல்யூ என்னது 5. இப்போ லோவோட வேல்யூ என்னது 5. ஸோ 5 + ஹையோட வேல்யூ ஆஸ் இட் இஸ் இதுலேருந்து இது வரைக்கும் நம்ம சர்ச் பண்ணுறோம். அப்போ ஹை என்னது நமக்கு 9. ஸோ 9 - 5 divided by 2. அப்போ 4 divided by 2 என்னது 2. 5 + 2 என்னது 7. ஸோ இப்போ மிட் வேல்யூ உங்களுக்கு என்னென்னு கிடச்சிருக்கு, மிட் வேல்யூ ஹியர் யூ ஹவ் காட் தி மிட் வேல்யூ ஆஸ் 80. உங்களோட மிட் வேல்யூ என்னென்னு கிடச்சிருக்கு 80. இங்கே நல்லா பாருங்கள், ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். மிட் வேல்யூ என்னது 7ல் என்ன கிடச்சிருக்கு 80. ஓகே, வாட் இஸ் அவர் சர்ச் எலமெண்ட் 60. இப்போவும் மேட்ச் ஆகலை. 60 வந்து 80யோட மேட்ச் ஆகவே இல்லை. ஸோ 60 இஸ் லெஸ் தென் 80. 60 வந்து என்னது, நாம் தேட போகிற எலமெண்ட்டு சர்ச் அதாவது சர்ச் எலமெண்ட்டை விட கம்மியாக இருக்குது நாம் தேடுற எலமெண்ட். தென் வி ஹாவ் டு சூஸ் விச் சைட், லெஃப்ட் சைடை நம்ம சூஸ் பண்ணுவோம். வி சூஸ் விச் சைட்பா, லெஃப்ட் சைடை நம்ம சூஸ் பண்ணுறோம். சரியா, ஸோ அப்போ அந்த ஹையை என்ன பண்ணுறோம், குறைக்கிறோம். சரியா, ஹை இஸ் ஈக்குவல் டு இதெல்லாம் அவங்களே கொடுத்துருப்பாங்க இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் புக்கில். அதுக்கப்புறம் ஒவ்வொரு எக்ஸாம்பிள் வச்சு படித்து பார்த்துட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஹை இஸ் ஈக்குவல் டு மிட் -1. அப்போ உங்களுக்கு ஹையோட வேல்யூ இப்போ என்னது இங்கே 7. ஸோ அப்போ 7 - மிட்டோட வேல்யூ என்னது 7. ஸோ 7 - 1 6. இப்போ ஹையில் என்ன வேல்யூ ஸ்டோர் ஆகிருக்கும், நமக்கு 6ங்கிறது இருக்கும். ஹையில் என்ன இருக்கும் 6. ஸோ லோவில் என்ன இருக்கும், லோவில் என்ன இருக்கும் 4 தான் இருக்கும். ஏன்னா இப்போ இதுக்குள்ளே தான் சர்ச் பண்ணுறோம்.
இது வரைக்கும் சர்ச் பண்ணியாச்சு, இதுக்கப்புறமும் சர்ச் பண்ணியாச்சு. ஸோ இந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம விட்டுறலாம். ஸோ அப்போ இது இடப்பட்ட 4 5 6 இதுக்குள்ளே தான் நம்ம சர்ச் பண்ண போகிறோம். அப்போ லோ இஸ் அவர் 4 அண்ட் தென் 6 இஸ் அவர் ஹை. 6 minus 4 divided by 2. 6 minus 4 என்னது 2. 2 by 2 1. ஸோ 4 plus 1 என்னது 5. இப்போ 5ங்கிற இண்டெக்ஸில் என்ன இருக்குது, நம்மளோட 60ங்கிற எலமெண்ட் நமக்கு கிடச்சிருக்கு. therefore now we got the search element at index 5. இப்போ தான் நமக்கு என்ன கிடச்சிருக்கு, சர்ச் எலமெண்ட் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. நல்லா பார்த்துக்குங்க. ஒன்ஸ் இதை நல்லா இப்படி ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். புரியுதா என்னன்ட்டு? ஸோ திஸ் இஸ் அவர் பைனரி சர்ச். ஸோ திஸ் இஸ் அவர் பைனரி சர்ச். ரொம்ப ரொம்ப ஈஸிப்பா. உட்காந்து பொறுமையாக ஒன்ஸ் அகைன் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் பைனரி சர்ச்செல்லாம் உங்களுக்கு ஈஸியாக புரியும். இல்லைன்னா சத்தியமாக புரியாது. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் டெக்ஸ்ட் பண்ணுங்கள்.